Hi guys and welcome to Chai Cricket and Chaos. So today in கூட வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரோஹித் இருக்கான். ஹாய் ரோஹித். Hi, Mallu. Hi, all dear viewers. Hi. இப்போதான் வந்து 2026ஓட ஐபிஎல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுல வந்து நம்ம இப்போ வந்து Yes. பார்க்க போறது வந்து ஒரு டோர்னமெண்டோட பிரீஃப் ரீகேப்பும் அப்படியே வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த இப்பதான் முடிச்சல ஐபிஎல் ஃபைனல்ஸ் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்து டோர்னமெண்ட்டையும் அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ண போறோம். நீங்க முதல்ல பாத்தீங்களா ஐபிஎல் ஃபைனல்? உங்களுக்கு ஐபிஎல் ஃபைனல் பார்த்துட்டு வந்து வாட் இஸ் யுவர் what is your what is your what is your feeling on the match? அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஐ ரியலி ஹாவ் அ ஃபீலிங் தட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ரைட்டிங் வாஸ் ஆன் த வால். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து கூட ஒரு வீடியோ நம்ம பேசியிருப்போம் ப்ரையர் டு ஐபிஎல் பிளே ஆஃப். ஏன்னா நம்ம வந்துட்டு அதாவது சிஎஸ்கே உடைய பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிருப்போம். அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை பத்தியுமே நம்ம பேசியிருப்போம்ல, ஐபிஎல் பிளே ஆஃப் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப வி வர் ஆல் ஆன் த சேம் பேஜ். இல்ல ஒரு மாதிரி ஆர்சிபிக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கோம். And it happened. ஏன்னு கேட்டீங்கன்னா சி ஜிடி, ஐ திங்க் கிரெடிட் டு ஜிடி. ஐ திங்க் ஆன் திஸ் அக்கேஷன் நம்ம ஆர்சிபி பத்தி நிறைய பேசுவோம், பட் ஐ ரியலி திங்க் வி ஹேவ் டு கிவ் தி கிரெடிட் டு ஜிடி. ஏன்னா ஒரு ப்ரீ சீசன் நீங்க கேட்டீங்கன்னா ஜிடி ஃபைனல் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மள 10ல ஒரு 7 பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா they had a solid bowling attack. அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. 6 சாலிட் bowlers வச்சிருந்தாங்க. பட் அது இல்லாம கேட்டீங்கன்னா அவங்க பேட்டிங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது ஆர் வெரி டாப் ஹெவி. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர். அதாவது உங்களுக்கு வந்து சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் க்ளோஸ் டு 700 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க இந்த சீசன். 700 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் 500 ரன்ஸ். ஸோ இவங்களை சுத்தி தான் இந்த பேட்டிங் லைனப் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது ஐ மீன் ரைட்டிங் ஆன் த வால் தான். ஒரு மாதிரி புவனேஸ்வர் குமார் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஜாஷ் ஹேசல்வுட்மே காட் ரெண்டு பேருமே ஐ திங்க் காட் த விக்கெட்ஸ்ல சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா மேட்சே வந்துட்டு ஒரு வேற லெவல் டேர்ன் அரவுண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா தேவர் மென்டலி டவுன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இம்மீடியட்லி வந்து ஒரு கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் நீங்க சீக்கிரம் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்போ யூ ஹவ் broken the partnership. அதாவது வந்து உங்களுக்கு 6 இல்ல குவாலிஃபயர் 2ல எப்படி க்ரூஸ் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எக்ஸப்ட் ஃபார் த ஹிட் விக்கெட் அப்படிங்கறதெல்லாம் வந்து வேற விஷயம் சாய் சுதர்ஷன். பட் அதுக்கு அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஆடி இருப்பாங்க ரெண்டு பேட்டர்ஸுமே. ஸோ அப்படிங்கிறப்ப டு பிரேக் தேம் ஏர்லி அந்த லைன் அண்ட் லென்த் போட்டதா இருக்கட்டும், ஷார்ட் பால் வச்சு எடுத்ததா இருக்கட்டும், சூப்பரா இருந்தது. அண்ட் எஸ், ஆர்சிபி டிசர்விங் சாம்பியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2025 அந்த கோர் ஆஃப் டீம் இல்ல, ஒரு இந்தியன் கோரா இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு அதாவது ஃபில் சால்ட் ஃபிட்டா இருந்துமே வெங்கடேஷ் ஐயர் அவங்க ஆடினதா இருக்கட்டும், ஜேக்கப் டஃபி இனிஷியலா எடுத்து ஒரு 3 ஓவர் நியூ பால் கொடுத்துட்டு அவரை மாத்தி விட்டதா இருக்கணும் இம்பாக்ட் சப்ளை. ஸோ தே ஹவ் டன் ரியலி வெல். கிரெடிட் டு ரஜத் பட்டிதார், கிரெடிட் டு விராட் கோலி. அவருக்கு கண்டிப்பா ஒரு சீனியர் ப்ரோவா அவருக்கு ஹெல்ப் பண்ண விதத்துல ஆண்டி ஃபிளார், தினேஷ் கார்த்திக், மாலோன் ரங்கராஜன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம. நீங்க முதல்ல இப்ப தினேஷ் கார்த்திக், அப்புறம் வந்து ஒரு முக்கியமான பர்சன் விட்டீங்க, ஆண்டி ஃபிளவர். எல்லாருக்குமே தான் ஆண்டி ஃபிளவர் ரவுண்ட் தி குளோப் ஹி ஹஸ் பீன் டூயிங் வெரி வெல் இல்லையா? ஆமா. ஆனா அவர் வந்து இப்ப அந்த வெங்கடேஷ் ஐயர் எப்படி யூஸ் பண்ணாருன்னா, அவர் வந்து இந்த மாதிரி 8 மேட்ச் ஆடல, 8 மேட்ச் பிளே பண்ணா ஒரு பிளேயருக்கான கான்பிடன்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஆனா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லா மேட்ச் போய் அவரோட கான்பிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் எப்ப வெங்கடேஷ் மேட்சுக்குள்ள வந்தோடனே வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து ஆண்டி ஃபிளவர், தினேஷ் கார்த்திக், பட்டிதார் அவங்கலாம் வந்து அவங்க ஏன் இப்போ வந்து பேக் டு பேக் வந்து டைட்டில்ஸ் வந்து
ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன கேட்ட முக்கியமான காரணம் வந்து அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்குவாட பில்ட் பண்ணிட்டு அவங்க அந்த ஸ்குவாட்லயும் இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா வந்து இன்னும் வரல பிக்சர். அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறமே இந்த மாதிரி டிம் டேவிட் வந்து வருஷம் வந்து சூப்பரா அடிச்சாரு. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் வந்து பாதி இங்க பாதி அங்க அந்த மாதிரி ஆடினாரு. கண்டிப்பா ஆமா. சோ ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி வீக்னஸ் வந்து சூப்பரா கவர் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா பிஹைண்ட் ஸ்டம்ப்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுவும் குருநாள் பாண்டியாவுக்கு கீப்பிங் பண்றது கஷ்டம். ஏன்னா என்ன கேட்டா அவர் வந்து ஸ்பின்னரே கிடையாது, ஸ்லோ பேஸ் போடுறாரு. 110 வந்து பவுன்சர் போடுறாரு. அதுவும் இந்த ஐபிஎல் ஃபைனல்ல வந்து இந்த மாதிரி விக்கெட் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்துச்சு, பிளஸ் பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சுன்னா அவருக்கு வந்து அன்னைக்கு தீபாவளி அவர் வந்து அவர் அந்த மாதிரி விக்கெட்ல சூப்பரா போடுவாரு. அவரு டால் அவரு டாலு பிளஸ் அது பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் நேரா ஹெட் வராது. அவர் கொஞ்சம் இந்த மாதிரி டயகனலா வராரா, சோ அவரு டீகோட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவர் வந்து ஜாஸ் பட்லர் அவுட் ஆக பாருங்க. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் போலிங். பட்லர் வந்து இந்த மாதிரி பட்லர் பட்லர் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் எல்லாருமே வந்து பவுன்ஸ் ஆடுற விக்கெட்ல அவங்க வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் ஆடுறாங்க. அது போன தப்பு தான். ஆனா இந்த விக்கெட்ல எப்படி பேட்டிங் ஆடணும்னு வெங்கடேஷ் காட்டா பாருங்க. 200 ஆடுறாரு. அந்த பக்கம் யாரு போடுறா, சிராஜ் ரபடா 2 பேரும் வந்து ஏத்துறாங்க பவுன்சரை. அது 140 வருது. அவரு அலட்சமா பேக் ஃபுட்ல போயிட்டு அடிக்கிறாரு. அவருக்கு தெரியுது சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்லர் டாப் 3 கன் டாப் 3 2 பேரும் 2 பேர் வந்து 700 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்லர் வந்து 500 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க யாருமே வந்து இந்த மாதிரி விக்கெட் ஒழுங்கா பார்த்தே பிளே பண்ணல. மொத்தம் ஜிடி டீம்லயும் விக்கெட் ஒழுங்கா பார்த்து ஆனது வெறும் ஒருத்தர் தான், வாஷிங்டன் சுந்தர் தான். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அடிக்க வேண்டிய பால் அடிச்சாரு. அப்புறம் அவர் ஆடின முக்கால்வாசி பால்ஸ் வந்து பேக் ஃபுட் தான் ஆடினாரு. அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயரு, கோலினா ஆடினாரு. கோலி ஒரு பால் கூட வந்து இந்த மாதிரி பாலுக்கு போல, அவர் நின்று பால் வந்தது அப்புறம் ஷார்ட் பிளே பண்ணாரு. சுப்மன் கில்லோட டிஸ்மிஸல் வந்து பால் இன்னும் வரவே இல்லை. அவர் அதுக்கு ஷார்ட்டுக்கே போயிட்டாரு. அதுக்கு முக்கால் ஷார்ட் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து அது என்ன ஷாட்னு எனக்கே புரியல. பால் மண்டைக்கு மேல போறது, அது போய் புல் ஷாட் ஆடுறாரு. தூக்கி போய் ஜிதேஷ் சர்மா வந்து 18 மீட்டர் ஓடி போய் பிடிக்கிறாரு. நீங்க ஒரு ஐபிஎல் ஃபைனல் ஆடுறீங்க, அந்த மாதிரி ஷார்ட்டா பிளே பண்ணுவீங்க? அந்த பால் அப்படியே விட்டுருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா பால் கூட வந்திருக்கும் ஒயிட்ல. அந்த பால் ஏன் அடிக்க போனாருன்னு புரியல. அது பேக் ஃபுட்ல ஜம்ப் பண்ணி போய் அந்த மாதிரி ஜிடியோட டாப் 3 பேட்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு what do you think about on the final? அதாவது ஃபைனல்ல பொறுத்த வரைக்கும் ஐ தாட், அதான் நான் சொன்னேன்ல, மென்டலா வந்து அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா ஜிடி அடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஸ்டார்டிங் 2 விக்கெட்ஸ். அண்ட் ஆல்சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ தாட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லோடைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட பேட்டிங் பார்க்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாக், ஒரு ஸ்டேட்மெண்ட் நாக் அடிச்சாரு குவாலிஃபயர் 2ல பாத்தீங்கன்னா. வேற லெவல்ல ஆடிட்டு நல்லா வந்து அட்டாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. பார்க்க நல்லா இருந்தது. ஐ மீன் தி வே ஹி ஸ்டார்டட். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷாட் அட் தட் டைம் ஐ தாட் என்ன யோசிச்சாங்கன்னா, பவர் பிளேல நீங்க அட்டாக் பண்ணுங்க, அதாவது இவங்களுடைய ரிதம், ஆர்சிபி பவுலர்ஸோட ரிதம், ஹேசல்வுட்டா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாரோட ரிதமா இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு ரிதம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க.
which was not wrong. என்னை பொறுத்த வரைக்கும் the idea was right, but அவங்க சூஸ் பண்ண பால்ஸ் ஐ திங்க் அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சி அதாவது இப்போவும் நான் சொல்றேன், வெங்கடேஷ் ஐயரோ விராட் கோலியோ அதை பண்ணலாம் ஆர்சிபில. ஏன்னா they can afford to do that because they have batting to come. உங்களுக்கு பட்டிதார் இருக்காரு, உங்களுக்கு வந்து ஜிதேஷ் சர்மா இருக்காரு, தேவதத் படிக்கல் இருக்காரு, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் லைனா வந்துட்டு இருப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பண்ணலாம். ஆர்சிபி மாதிரி ஒரு டீம்ல அந்த குஷன் இருக்கு. பட் ஜிடில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பேட்டர்ஸ் தான் உங்களுக்கு டாப் ஃபார்ம்ல இருக்காங்கிறப்போ கொஞ்சம் எப்பவுமே பாருங்களேன், இந்த சீசன் பூரா பாருங்க, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் என்ன ஸ்ட்ரென்த், இன்னிங்ஸ பேஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லா டீமும் நான் 2 6 அடிக்கிறேன்னு நினைக்கிற இடத்துல ஜிடி மாதிரி டீம் 3 4 அடிப்பாங்க. அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. எனக்கு 4 அடிக்க வரும், நான் 4 அடிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. விராட் கோலி, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ருத்ராஜ் கைக்வாட், இவங்க எல்லாம் இந்த மோல்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ். சோ இது இவங்க பண்ணலாம். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா they thought ஒரு மாதிரி ஓகே இன்ஃபார்ம் பேட்டர் வேற சுப்மன் கில். So I thought he wanted to go for the big shot. சாய் சுதர்ஷன் எஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அவர்கிட்ட நம்ம அந்த ஷாட் எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரு குவாலிட்டி பேட்டர், டச் பேட்டர் அவரு. அதனாலயே ஐ திங்க் அவர் வந்து கொஞ்சம் he could have maybe stayed through and கூட ஒரு 20 overs ஆடி இருந்தாருன்னா 156 அப்படிங்கிறது 180 ஆயிருக்கலாம். அண்ட் மறக்க வேண்டாம், 180 போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் கேம் க்ளோஸா போயிருக்கும். ஐ திங்க் தேர் இஸ் நோ ஐ திங்க் நம்ம பெருசா வந்து ஒரு 180 இருந்தாலும் மேபி ஆர்சிபி சேஸ் பண்ணிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் தேர் வாஸ் a high chance that they might have got even closer and GT could have definitely had a better shot at the title அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட், அதாவது ஆர்சிபியுடைய ஃபீல்டிங், ஐ திங்க் அது நம்ம கிரெடிட் கொடுத்து அவர் நிறைய பேர் நிறைய டைம் நம்ம வந்து ஆர்சிபின்னு பேசுறப்ப நம்ம அதை பத்தி பேசல. ஏன்னா இந்த சீசனே பாருங்க கிட்டத்தட்ட 100 odd catches வந்து டிராப்டுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் இந்த சீசன். அப்படிங்கிறப்பவே that will tell you that teams haven't been with the best of their strength. ஏன்னா ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் அண்ட் அகைன் கேச்சஸ் டிராப் பண்றாங்க அப்படிங்கிறப்போ RCB have been one team who haven't dropped many catches, to be very honest. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா they have been very good with their fielding. and அதனாலதான் வந்து ஒரு கிரன்ச் மேட்ச்ல நீங்க சொன்ன மாதிரி ஜிதேஷ் சர்மா ஒரு 18 மீட்டர் ஓடி போய் ஒரு கேட்ச் பிடிச்சாரு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஐ திங்க் அது வந்து was an extraordinary catch. அதாவது வந்து அவங்களுடைய ஷோல்டர்ஸ் எந்த பாயிண்ட்லயுமே didn't go down. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் கேட்ச். பட்டிதாருமே வந்து அந்த பிரஷர்ல ஒரு கேட்ச் பிடிச்சாரு, அது ரொம்ப ஈஸியா காமிச்சாரு சுப்மன் கில்லோட கேட்ச். பட் அதுமே கஷ்டமான ஒரு சான்ஸ். அகைன் ஜாஸ் பட்லர், ஐ தாட் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் இல்லாதனால பாத்தீங்கன்னா, ஆனா மறக்க வேணாம், பால் வந்து பேட்டுக்கு வரல பெருசா பாத்தீங்கன்னா. இப்போ ஜாஸ் பட்லர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து லைக்ஸ் த பால் டு கம் ஆன் டு த பேட். இப்போ ஜாஸ் பட்லருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தாரு இன்னிங்ஸ். பட் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ரிலீஸ் ஷாட் எப்பவுமே முக்கியம். ஜாஸ் பட்லருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் ஷாட், அவர் அந்த ஸ்கூப் ஷாட் அடிப்பாரு, இல்ல டங்குன்னு நேரா விடுவாரு பவுலர் தலைக்கு மேல, அது இல்ல மிட் விக்கெட் மேல he will try and hook the batter. சோ இந்த மாதிரிலாம் he will try. பட் அவருக்கு அந்த ரிலீஸ் ஷாட் வரவே இல்லை ஜிடியோட ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஜிடிக்கு. சோ வாட் டைம் ஸ்டாப் பண்ணா அது வந்து எப்போ இந்த மாதிரி சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷனோட விக்கெட் போச்சோ அதுக்கப்புறம் பட்லர் வந்து ஒரு மாதிரி ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு. அவரால் பிளே பண்ண முடியல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து பேக் ஃபுட்ல போய் பிளே பண்ணிருக்கலாம் அந்த ஷாட். அவரு முக்காசு ஜிடி பேட்ஸ்மேன் ஏன் எல்லாரும் விக்கெட் கொஞ்சம் பால் வந்து ஸ்டாப் ஆகி வந்து பார்த்தோம். ஸ்டாப் ஆகி வருதுன்னா நீங்க ஏன் பாலுக்கு போய் ஆடுறீங்க? பாலுக்கு உங்களுக்கு வரட்டுமேன்னா நானுமே கேட்கிறேன். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் அக்ரீடு. பட் நீங்க எப்படி பாக்கணும்னா, இல்ல இதை வந்து ஒரு ஷார்ட் பால் பிளாயாவே யூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. நீங்க பாருங்க, இனிஷியலா புவனேஸ்வர் குமாரோட ஸ்பீட் வந்து அவர் பெருசு இஸ் நோன் ஃபார் ஸ்விங், நாட் ஃபார் மச் ஆஃப் பேஸ். ஒரு 130 to 135 தான் போடுவாரு ஆன் ரெகுலர் பேசிஸ். பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அவருக்கே நல்லா பவுன்ஸ் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஒரு 2 பவுன்சர் விட்டாரு சாய் சுதர்ஷனுக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவா இருந்தது. ஐ தாட் மேபி இட் வில் பி டூ ஹார்ஷ் டு சே திஸ் ஆன் ஜிடி பேட்டர்ஸ். ஏன்னா தே ஹேட் a splendid season. பட் கொஞ்சம் அப்ளிகேஷன் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் தட்ஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் போத் தீஸ் பேட்டர்ஸ். இல்ல ஒரு கஷ்டமான விக்கெட்லயே இவங்க வந்து ஒரு 180 சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் தான் 2 பேருமே. So I thought definitely கொஞ்சம் அப்ளிகேஷன் போட்டு ஆடிந்தாருன்னா கில் அவர் இருந்த ஃபார்முக்கு கூட மேபி, நான் திரும்பவும் சொல்றேன், 180 வந்திருந்தாங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும்.
நானா நானா அதுக்கு அகேன்ஸ்டா போறேன். ஏன்னா கோலி இருந்த ஃபார்முக்கு அவர் வந்து 200 டார்கெட் வந்தாலும் இல்ல இல்ல அவரோட இல்ல கரெக்ட் ஈஸியா கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. இல்ல ஒத்துக்கிறேன், அது மாதிரி நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன், பட் ஒரு பாயிண்ட், சாரி டு இன்டரப்ட், ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ரஷீத் கான் இந்த மிடில் ஓவர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா டக்குனு 2 விக்கெட் எடுத்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா படிக்கல ஆமா அண்ட் டிஸ்மிஸ் ஒன் மோர் பேட்டர், ரஜத் பாட்டிதாரா, பட்டிதார் பட்டிதார் பாட்டிதார் டேவ், ஆமா ஆமா, டேவிட் ஆல்சோ ஐ திங்க் லாஸ்ட் விக்கெட்ல இல்லையா? ஆமா அவரும் ஆமா. wicket, சோ சோ இதா போனாரு. ஒரு மாதிரி ஒரு டைம்ல வந்து எஸ் கேம் வாஸ் டன். பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு 20 ரன் மேல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விக்கெட் வந்த டைம் பிரஷர். இப்ப கோலி வந்து எப்படி ஆடிடுவார் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தெரியும். அவரு 158 அவருக்கு ஒரு மேட்டரியல்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 ஆடி கொடுத்துருவாரு. பட் நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு 20 ரன்ஸ் இருந்துன்னா மேபி ஆர்சிபி கூட எங்கேயான பிரஷர், ஃபைனல் பிரஷர் உங்களுக்கு தெரியும்ல. சி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் 30 ஆஃப் 30 பால்ஸ்ல இருந்து ஒரு குட் ஓவர் மேட்ச் மாத்தினாங்கல்ல இந்தியா. சோ ஆமா அப்படிங்கிறப்போ எனிதிங் கூட ஹேப்பன். ஐ தாட் ஒரு 20 runs on the board could have really got this game closer, but hats off to RCB. I mean too early to call, but சிஎஸ்கே பண்ண ஒரு தவறுன ஒரு விஷயத்த ஆர்சிபி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வருஷம் ஹாட்ரிக் ஆஃப் டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்குமே அந்த சான்ஸ் இருந்தது 2012, பட் ஆமா அன்பார்ச்சுனேட்லி அவங்களால பண்ண முடியல. பட் ஆர்சிபிக்கு நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப ப்ரெடிக்ஷனலி, பட் இந்த டீம் ஏன்னா இவங்க பெருசா வீக்னஸே இல்ல முள்ளு பெருசா. ஏன்னா ஜிதேஷும் ஃபார்முக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த காம்பினேஷனை உடைக்கவே முடியாது. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஒரு ஜிதேஷ் சர்மா ஃபார்முக்கு வர்றதோ. ஏன்னா இப்ப பாருங்க சால்ட் மேலே டிபெண்டன்சி குறைஞ்சிரும். ஆமா இப்ப பாத்தீங்கன்னா ஏ காம்பினேஷன் ஆனாங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அட் த டாப் ரன் அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா சால்ட் மேல டிபெண்டன்சி குறைஞ்சிச்சா. சோ அதனால வந்து தே ஹேவ் வெரி வெரி பிளெக்சிபிள் யூனிட். உங்களுக்கு வந்து இப்போ ஒஸ்ட் கேஸ் என்னன்னா குருணால் பாண்டியா நமக்கு ஐ பர்சனலி ஐ தாட் ஓகே குருணால் பாண்டியா இந்த சீசன் எப்படி பண்ணுவாரோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவர் வந்து இஸ் ப்ரூவிங் டு பி அ பேங்க் அப்சல்யூட்லி. ஏன்னா 4 overs போட்டா விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ எக்கனாமிக்கலா இருந்துடுறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா பேட்டிங்ல டமார்னு ஒரு 20 for 3 வந்து ஷிப்பை ஸ்டடி பண்ணி கொடுத்துடுறாரு. மேட்சுக்கு ஒரு சீசனுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் வித் த பேட் வின் பண்ணி கொடுத்துடுறாரு. சோ அப்படிங்கிறப்ப இஸ் ஆல்சோ ஆடிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் டு த லீடர்ஷிப் குரூப். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லுக்கிங் செட். டீம் லுக்ஸ் சாலிடா. ஆனா ஆனா நீங்க ஃபைனல்ல பாத்தீங்கன்னா இந்த ஜிடியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கோல் அவங்க ஷார்ட் பால் பிளாய் வந்து அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டிருக்கலாம். ஆனா அதை வந்து முதல் 5 ஓவர் தூக்கி எல்லாம் அவங்க வந்து எல்லாம் ஃபுல் லென்த் பால்ஸா போட்டு பால் கொஞ்சம் ஸ்விங்கும் ஆகல, நேரம் பேட்டுக்கு வந்துச்சு. அவரை கோலிக்கு அவங்க வந்து ஷார்ட் பால் போட்டு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிருந்தா கோலி கொஞ்சம் ட்ரபிள் ஆயிருப்பாரு. ஏன்னா கோலி அந்த ஹுக் ஷாட்டு அந்த மாதிரி ஷாட்ஸா கொஞ்சம் பெருசா பிளே பண்ண மாட்டாரு. அது வந்து அந்த ஆடுவார். ஆனா அவருக்கு அது கோ டு ஷாட்ஸ் இல்ல. நீங்க அவங்க போட்ட ஆனா அவங்க கோலி போட்ட முக்கால்வாசி பால்ஸ் வந்து இந்த மாதிரி ஆன் டு பேட்ஸ் இந்த மாதிரி நல்ல ரூம் கொடுத்து அந்த மாதிரி பிளே பண்ண வச்சாங்க. அவங்க கோலிக்கு போட்ட அவங்க பேட்ஸ் போட்ட முக்கால்வாசி பால்ஸ் வந்து அவர் ஃபிளிக் ஷாட் ஆடுறாரு. ஃபிளிக் ஷாட் அவர் தூக்கத்துல கூட ஆடுவாரு. நீங்க போய் ஒரு ஐபிஎல் ஃபைனல்ல ஒரு கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு நீங்க வந்து கோலியோட ஸ்ட்ரென்த்துக்கு பிளே பண்றீங்கன்னா நீங்க வந்து என்ன கேட்ட மேட்ச் அங்கேயே முடிஞ்சு அது எண்ட் ஆஃப் த பவர் பிளே மேட்ச் முடிஞ்சு. ஏன்னா அப்ப கோலி செட்டில் ஆயிட்டாரு. அவரு நீங்க 200 டார்கெட் போட்டிருந்தாலும் அவர் அது சேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்டா ஜிடிக்கு எங்க மேட்ச் போச்சோன்னா போத் அலாங் வித் பால் அண்ட் அலாங் வித் பேட் வந்து அவங்க வந்து ஒரு ஐபிஎல் ஃபைனலுக்கு போயிட்டாங்கன்னு அவங்க மேல அவ்வளவு ப்ரெஷர் பார்த்தேன். ஏன்னா பீட் எய்தர் ரபடா சிராஜ் 2 பேரும் பவர் பிளேல வந்து இந்த மாதிரி 65 ரன்ஸ் போற போலர்ஸ் எல்லாம் இல்ல. அவங்க மேல அவ்வளவு ப்ரெஷர் எங்க வந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஆர்சிபி போலர்ஸ் அதே மாதிரிதான். ஆர்சிபி போலிங் வந்து என்ன கேட்டா 2026 ஐபிஎல்ல வந்து என்ன கேட்டா அவங்களுக்கு ஒன்லி 3 போலர்ஸ் தான்.
குணால் பாண்டியா, ரஃபீக் சலாம்தார் அண்ட் புவனேஸ்வர் குமார் தான். ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஒரு மாதிரி இங்க பாதி அங்க பாதி தான் போட்டிருக்காரு. அவரு இந்த மாதிரி பெருசா ஆமா பட் மறக்க வேணாம், சாரி டு இன்டரப்ட், பட் நான் எப்படி யோசிச்சேன்னா ஒரே நிமிஷம், ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூணே போலர் தான், ஜிடிக்கும் மூணே போலர் தான் இந்த வருஷம் ஐபிஎல் ஒழுங்கா சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணுது. அவங்க வெறும் புவனேஸ்வர் குமாரை கொஞ்சம் பார்த்து பிளே அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்புறம் புவனேஸ்வர் குமார் வந்து நீங்க 4 overs no loss for 24 பிளே அவுட் பண்ணிருந்தீங்கன்னா மொத்த டீம் பேக் ஃபுட்ல போயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரைக் போலரே புவனேஸ்வர் தான். நீங்க அவர் மட்டும் பிளே அவுட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்த டீமுமே பேக் ஃபுட்ல போயிருக்கும், ப்ரெஷர் வந்திருக்கும், கேட்ச் விட்டுருப்பாங்க, லைன் லென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேடா போயிருக்கும். ஸோ ஜிடி அவ்வளோ பிளானிங் பண்ணல என்ன கேட்டா. இத பத்தி வாட் டு யூ திங்க்? அந்த பாயிண்ட் நீங்க சொன்னீங்க பிளேயிங் அவுட் புவனேஸ்வர் குமார் அப்படின்னு, சூப்பரான பாயிண்ட். பட் நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன், அதாவது இந்த சீசன்ல 14 மேட்ச்ல 2 ஓபனர்ஸ் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் 2 பேருமே எடுத்த கேம்ஸ் பாத்தீங்கன்னா 4 கேம் தான். ஓகேவா, 4 கேம்ல தான் 2 பேரும் எடுத்திருக்காங்க. அதுல 3 மேட்ச் 3 வாட்டி ராதர் ஆர்சிபி தான் பண்ணிருக்காங்க அகைன்ஸ்ட் ஆர்சிபி, அண்ட் ஒன் டைம் வாஸ் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். மற்ற 3 வாட்டியுமே ஆர்சிபி தான் பண்ணிருக்காங்க. சோ தட் வில் டெல் யூ தட் அவங்க வந்து கிளீனா அவங்க செட் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட், இது வந்து ஆர்சிபி ராதர் ஜிடி பேடா பேட்டிங் ஆடினாங்களா இல்ல ஆர்சிபி பெட்டரா போலிங் போட்டாங்களான்னா ஐ திங்க் தேர் செட் டு அ பிளான். ஏன்னா சரி நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஆர்சிபி வந்து ஃபைனல் அன்னைக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே அவங்க வந்தாங்க, இட் வாஸ் தேர் டே அப்படின்னா நம்ம வந்து ஒரு முட்டு கொடுத்துட்டு போயிடலாம். பட் நீங்க 3 times if you are time and again if you are doing that throughout the tournament na hats off. I think it is a set plan and பெருசா unfortunately அவங்களுக்கு வந்து, and also நம்ம மறக்க வேண்டாம் இந்த பாயிண்ட், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், to a certain extent சாய் சுதர்ஷன், இவங்க 3 பேரோடையுமே எக்ஸ்ட்ராடினரி மேட்ச் அப் வச்சிருக்காரு புவனேஸ்வர் குமார். so that will tell you that ஒரு மாதிரி அவங்க பிளே அவுட் பண்ணிருக்கலாம் புவனேஸ்வர் குமார். ஆனா அவங்க ஐபிஎல் ஃபைனல் மட்டும் இல்ல, பாக்கியான அவங்க ஜிடி ஆர்சிபி மொத்தமா 4 times ஆடி இருக்காங்க இந்த வருஷம் ஐபிஎல்ல. அதுல வந்து எந்த மேட்சுமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி புவனேஸ்வர் குமார் பார்த்து பிளே அவுட் பண்ணிட்டு பிளே அவுட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிளே அவுட் பண்றது இல்ல எனக்கு புரியுது நீங்க சொல்றது, இல்ல புரியுது, பட் பிளே அவுட் பண்றதுங்கிறது இஸ் நாட், ஐ மீன் இப்போ நான் எப்படி யோசி பண்ண நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி நீங்க சொல்றது கரெக்ட், பிளே அவுட் பண்ணிட்டு ஒரு 180 அடிச்சிருக்கலாம் நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. பட் இட் வாஸ் பிரஷர் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. இல்ல இப்ப நம்மளே சொல்றோம், நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, 180 அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கோலி இருந்த ஃபார்முக்கு அவர் வந்து அடிச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு நம்ம பேசுறோம். பட் அவங்க இப்ப யோசிப்பாருங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், சரி ஓகே ஒரு 210 அடிப்போமே, ஒரு 210 அடிச்சா நம்ம பவுலிங் ஒரு சான்ஸ் அப்படின்னு. சோ and 210 நீங்க போறீங்கப்ப you cannot play out, you cannot afford to play out புவனேஸ்வர் குமார். சி நீங்க அவரையுமே, and also மறக்க வேண்டாம், புவனேஸ்வர் குமார் அட்டாக் பண்றதுதான் ஆர்சிபியே. நீங்க வந்து ஆர்சிபி உடையது ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இந்த பவுலிங் தான் புவனேஸ்வர் குமார், கரெக்டா? அவரை அட்டாக் பண்ணாதான் மென்டலா டவுன் ஆவாங்க, பாடி லாங்குவேஜ் டவுன் ஆகும்னு சொல்லி அவங்க அந்த பிளான் போடுறாங்க. But yes, I think it was bound to happen and it was RCB's game in and out என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரைட் ஃப்ரம் அவங்க வந்து டே 1 ஐ திங்க் டெஃபினட்டா இவங்க பிளே ஆஃப் வந்துருவாங்க அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்லை. and they definitely came in, அவுட் பிளே பண்ணாங்க குவாலிஃபயர் 1ல. it was bound to happen தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் பெருசா எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட் பெரிய சர்ப்ரைஸ் இல்ல இந்த சீசன் வின் பண்ணதுல ஆர்சிபி, அது யாருக்குமே இல்ல. அது போல அதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா வந்து அவங்க டீம்ல வந்து அந்த பழைய சிஎஸ்கே இருக்குமே, அவங்க இந்த மாதிரி ஓல்ட் டெஃபினிஷன் இருக்கும், அது வந்து பழைய சிஎஸ்கே பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே பின் பாயிண்ட் ரோல்ஸ் இருக்கு. பட்டிதர் வந்து பார்த்துப்பாரு, கோலி ஏதோ ஒரு பக்கம் ஷீட் ஆங்கிற மாதிரி பிளே பண்ணுவாரு, அப்புறம் டிம் டேவிட் ஒரு மாதிரி ஷெப்போடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க பவர் பிளே. ஆனா எனக்கு
ஓகே. அவங்க போன வருஷம் சூர்யா சர்மா வந்து முக்கியவாசி மேட்ச் ஆடினாரு. இந்த வருஷம் அவர் வந்து ஐபிஎல் பார்க்கவே இல்லை. வை டு யூ திங்க்? அதாவது என்ன ஆச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா மேபி நான் சால்ட் ஆடிட்டு சால்ட் ஒன் ஆஃப் சால்ட் ஆர் பெத்தல் ஆடிட்டு நாங்க வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் ஆடுறதுக்கு பதிலா அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா டஃபி ஆடிடுறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹேசல்வுட் வந்து நாட் ஆஸ் லீத்தல் ஆஸ் he was last yearல ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி அவர் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரி டீசென்டான சீசன் தான் வச்சுக்கோங்க ஹேசல்வுட் ஸ்டாண்டர்டுக்கு. So what they thought was okay டஃபியை நம்ம நியூ பால் யூஸ் பண்ணிடலாம். நியூ பால்ல யூஸ் பண்ணிட்டு ஷெப்பர்டும் பெரிய அளவுல இந்த வருஷம் ரன்ஸ் அடிக்கல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கேமியோஸ் அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த கேமியோஸ் வரல அவர் தெரிஞ்சு. சோ ஷெப்பர்டை டிராப் பண்ணிட்டு ஷெப்பர்டும் வேணாம், ஃபில் சால்ட் ஒன் ஆஃப் ஃபில் சால்ட் பெத்தலும் வேண்டாம், சூர்யா சர்மா வேண்டாம். நான் என்ன பண்றேன், டஃபி ஆடிட்டு வெங்கடேஷ் ஐயர் அட் த டாப் ஆடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ ஷெப்பர்ட் அடிக்கிற ஒரு 20 ரன் வெங்கடேஷ் ஐயர் அடிச்சிருவாரு. 20-25 ரன் குயிக்கா. ஓகே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரீப்ளேஸ்மெண்டா சொல்றேன். ஒரு 20 ஆஃப் 10 பால்ஸ் வெங்கடேஷ் ஐயர்னால அடிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி மேல கூட அடிக்க முடியும். 30 ஆஃப் 15 பால்ஸ் வர அடிக்க முடியும். இது இல்லாம வேணும்னா டஃபி வந்து உங்களுக்கு மேல நியூ பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்க விக்கெட்ல, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம வெங்கடேஷ் ஐயர் சப்போஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரி வெங்கடேஷ் ஐயர் 2 ஓவர் போட முடியும். சோ இவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பிளெக்சிபிலிட்டி அவங்க பிடிச்சிட்டாங்க. ஐ திங்க் அதனாலதான் வந்து ஐ திங்க் நாட் பிளேட் சூர்யா சர்மா. அண்ட் ஆல்சோ பெருசா அவங்க மிஸ் பண்ணல இல்ல பிகாஸ் அவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அவங்களுக்குமே ஒரு மாதிரி இட் ஒர்க் இன் தர் ஃபேவர். ஏன்னா இப்ப அவங்க வந்து சேப்பாக்ல ஆடுறாங்க, இல்ல லக்னோல ஆடுறாங்க, இல்லாட்டினா வந்து ஒரு கொல்கத்தால ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளே ஆஃப். அவங்களுக்கு அதுக்கான தேவை இருந்திருக்கும். இப்ப அவங்க அதுவும் ஆடல இல்ல. பிளே ஆஃப் வந்து கொல்கத்தா இந்த ஒரு மாதிரி ஸ்பின்னுக்கு அசிஸ்டாரு இந்த 3 வெண்டியிலையும் ஆடல. தேவ் பிளேட் அகமதாபாத், தர்மசாலா, அவ்வளவுதான். ஐ திங்க் பிளே ஆஃப் அவ்வளவுதான். சோ அப்படிங்கிறப்போ மோஹாலி. சோ மோரார்லெஸ் இது எல்லாமே வந்து இட் இஸ் மோர் ஆஃப் விக்கெட்ஸ். ஆமா, ஒரு மாதிரி விக்கெட்ஸ் which will assist max to max உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சுன்னா அகமதாபாத். சோ அதனால அவங்க டீம் காம்பினேஷன் ஆண்டி ஃபிளாரிக் கிளீனா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து நம்ம இப்ப இதுக்கு வந்து ஐபிஎல் ஃபைனல் பத்தி பாத்துக்கலாம். நம்ம இப்ப நெக்ஸ்ட் பாக்கி இருக்கிற டீம் செட் பத்தி பார்க்கலாமா? நம்ம இந்த இப்ப ஏற்கனவே ஆர்சிபி ஜிடி பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிசி பத்தி பேசலாமா? அவங்க வந்து இது மாதிரி ஆக்ஷன்ல வரப்போ எம்ஐடிசி எல்லாம் 2 பேரும் கடப்பார டீம் வச்சிருந்தாங்க. அதுவும் டிசி கேட்டோம்னா நான் ரிட்டர்ன்ல கூட கொடுப்பேன் பெஸ்ட் போலிங் அட்டாக். அவங்க அந்த மாதிரி அட்டாக் வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அவங்க ஏன் இந்த மாதிரி இந்த நட்ராஜன் வந்து முக்காவாசி மேட்ச் ஆடவே இல்லை, எனக்கு அது புரியவே இல்லை. அப்புறம் முகேஷ் குமார் வந்து அவர் வந்து எக்கானமி 11 வச்சிருக்காருன்னு தெரியுது. அவங்க முகேஷ் குமாரை டிராப் பண்ணிட்டு இந்த மாதிரி நட்ராஜனை முழு டோர்னமெண்ட் பிளே பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மொத்த அவங்க ஆடின எல்லா போலர்ஸையும் வெறும் அக்ஷர் பட்டேல் தான் எல்லா 14 மேட்சும் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு லீஸ்ட் எக்கானமி வந்து அக்ஷர் பட்டேல் தான் வச்சிருக்காரு. அவங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து தோன்றப்ப மாத்துறாங்க. ஒரு போலிங்ல ஒரு காம்படிஷன் செட்டே ஆகல. அவங்களுக்கு டோர்னமெண்ட் எங்க போச்சுன்னு உங்களுக்கு தோணுது? டோர்னமெண்ட் ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் என்ன மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்து ரொம்ப ஹெவியா டிசப்பாயிண்ட் பண்ண டீம் இந்த டோர்னமெண்ட் வாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா அது அந்த டீமுக்கு இல்லாத பேலன்ஸா சொல்லுங்க. நானுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஐ செட் தட் ஓகே டெல்லி கேபிட்டல்ஸ் கேன் பி a very very formidable unit. எல்லாருமே சொல்லிருப்போம், நீங்களுமே சொன்னீங்கல்ல இப்ப ப்ரீ டோர்னமெண்ட் வந்து கடப்பார டீமா தேடாங்கன்னு. அவங்களோட டவுன்ஃபாலுக்கு ரீசன் யார் தெரியுமா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அவங்களே அவங்க தயாரா மண்ணாவலி போட்டுக்கிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். சி மைட் பி ஹார்ஷ், பட் நான் திரும்ப சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன், ஸ்டார்க், முகேஷ், ஆகிப் நபி, இது இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டஃப் பவுலிங் போடுவாரு. அவங்க மிட் டோர்னமெண்ட்ல லுங்கி இங்கேடி பாருங்க, இங்கேடி அவரை மிஸ் பண்ணிட்டேன் நான். லுங்கி இங்கேடி
ஆமா கரெக்டா போட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கால T20 வேர்ல்ட் கப்ல இருந்தே சூப்பரா போட்டுட்டு இருக்காரு அவரு. சோ அப்படிங்கிறப்ப அவரை மிஸ் பண்ணாங்க. மிட் சீசன் டேவிட் மில்லரை சம்பந்தமே இல்லாம டிராப் பண்றாங்க. நீங்க வந்து உங்க மெண்டல் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நீங்க டேவிட் மில்லர் உள்ள கொண்டு வரீங்க. அசுதோஷ் சர்மா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு சீசன்ல 3 மேட்ச் சாலிடா வின் பண்ணி கொடுத்துருவாரு வித் த பேட். இன்ஃபேக்ட் பிரஷர் சிச்சுவேஷன்ல வந்தாருனாலே அவரால் வந்து ஒரு 12-13 ரன்ஸ் ஈஸியா சேஸ் பண்ண முடியும் அவருக்கு தேவைன்னா. சோ அப்படின்றப்ப அந்த கேலிபருக்கு நீங்க ஒரு பினிஷர் வச்சிருக்கீங்க. டேவிட் மில்லர் இருக்காரு, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், KL ராகுல், அவரை பத்தி நான் பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா சீசனுக்கு 550 ரன் கன்ஃபார்ம் அவர் ஷூரா கொடுத்துருவாரு. 500 ரன் அவரு கொடுக்குறாரு. இப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்னதான் மிஸ் ஆகுது சொல்லுங்க. அக்சர் இந்தியாவுடைய 2 ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணோம்னா அவங்க கிட்ட இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அக்சர் பட்டேல் எக்ஸ்ட்ராடனரி எக்கானமி. குல்தீப் யாதவ் ஓகே, ஒரு மாதிரி அவர் ஸ்டாண்டர்டுக்கு மிக்ஸ் ஒரு டீசென்டான சீசன் நம்ம சொல்லலாமா? ஏன்னா அவர்கிட்ட அந்த இருந்த பழைய அந்த என்ன சொல்றது ஒரு கரெக்ட் ஒரு மேஜிக் மாதிரி இந்த சீசன் இல்ல. பட் இட் வாஸ் ஓகே, வாசன்ட் ரியலி பேட்னு நான் சொல்ல மாட்டேன், டீசென்டா போட்டிருந்தாரு. சோ அப்படிங்கிறப்போ ஐ திங்க் அகைன் நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி தான் இதுல. நான் பெருசா வந்து நம்ம உட்காந்து இதுல ரிசர்ச் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் செட்டா இருக்கு. KL ராகுல் 10 சக்கா, நிதிஷ் ராணா உங்களுக்கு டாப் 3 செட்டு. இப்போ ட்ரிஸ்டன் சப்ஸ், டேவிட் மில்லர், உங்களுக்கு அங்க ஒரு ஸ்மால் டவுட் எனக்கு, நிதிஷ் ராணாவா இல்லைன்னா சமீர் ரிஜ்வியா? சமீர் ரிஜ்வி வந்து இந்த மாதிரி 11 மேட்ச்ல 252 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆமா இனிஷியலா கொஞ்சம் அடிச்சாரு. ஆமா ஆமா டீம்ல செகண்ட் ஹையஸ்ட் வந்து அவர் தான் ஆஃப்டர் KL ராகுல் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட். அவங்க ரிஜ்வி நம்பர் 3 ஒரு 3 to 4 மேட்சஸ் ஆடினாங்க. அதுல 2 மேட்ச் ஜெயிச்சர கொடுத்தாரு. அவரை ஏன் கண்டினியூ பண்ணாம சம்பந்தம் இல்லாம நிதிஷ் ராணாவது நம்பர் 3ல போட்டாங்க, ரிஜ்விய நம்பர் 5 நம்பர் 6 அனுப்பிட்டாங்க. அவர் பினிஷர் கிடையாது. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இல்ல நீ ஆன்சருக்கு நீயே பதில் சொல்லிட்டு ஈஸியா பதில் சொல்லிட்டு நீங்க. அதாவது நீங்க கரெக்டா சொன்ன ஒரு பாயிண்ட், 4 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு யாரு? சமீர் ரிஸ்வி. அப்படிங்கிறப்போ ஒரு 2 ஃபெயிலியர் இருந்ததுன்னா ஏன் வந்து அவங்க கண்டினியூ பண்ணலன்னு எனக்கு ஜெனுவினா புரியல. ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் பீங் கிரிட்டிக்கல் ஆன் அ டீம். நான் திரும்ப சொல்றேன், நம்ம வந்து இங்க உட்காந்து நம்ம சொல்றது ஈஸி, பட் கிரிட்டிக்கலா இருக்கிறத தாண்டி when you have the resources யூஸ் பண்ணுங்கன்ற. when you have the resources use them. ஏன்னா இப்ப சிஎஸ்கேக்கு நம்ம சொன்ன மாதிரி தான், அகில் ஹுசேனா ஏன் அவங்க ஆடலன்னு கடைசி வரைக்கும் தெரியல, கன்சிஸ்டன்டா அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு. அதே மாதிரிதான் நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு டீம் உங்களுக்கு டெம்ப்ளேட் ஒன்று செட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா they had everything என்னை பொறுத்த வரைக்கும். DC they have themselves to blame என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது வந்து டீம் டிசி. நம்ம நெக்ஸ்ட் வந்து லக்னோ பார்க்கலாமா? லக்னோவில் வந்து அவங்க வந்து ஃபினிஷ் ராக் பாட்டம். ஆனா ஓபனர்ஸ் மிச்சல் மார்ஷ், இங்கிலீஷ் அவங்கள ஏன் முதல் மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க? எனக்கு அது பெரிய க்வெஸ்சன் மார்க். இல்ல ஆக்சுவலி அவங்க ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா பந்தோட ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓபன் பண்ண ஆரம்பிச்சது. இல்ல நான் என்ன சொல்றேன், தப்பு இல்ல அவர் எங்க இருந்து வந்தார் ஓப்பனிங்கிறது, அது ஒரு நல்ல கேள்வி. பட் நான் என்ன சொல்றேன், அவர் நீங்க ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் டிசைட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அவர் 14 மேட்ச் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா ஹி இஸ் நாட் சம் ஒரு நியூ பிளேயரோ அன்டெஸ்டட் பிளேயர் கிடையாது, ரிஷப் பந்த். அவர் நீங்க 14 மேட்ச் நீங்க அவருக்கு ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ராதர் அவர் ஓப்பனிங் ஆடினார்னு வச்சுக்கோங்களேன், பிகாஸ் இஸ் தி கேப்டன் ஆஃப் தி டீம் ஆப்வியஸ்லி. சோ அவர் ஷூர் ஷாட் 450 ரன் அடிப்பாரு, குறைஞ்சது 450 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு. நான் சொல்றது மினிமம் கேரண்டி 450 ரன்ஸ். அப்படிங்கிறப்போ why do you want to break the stability? எனக்கு அது மாதிரி சில பல கேள்விகள் அதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஏன்னா again you have Aiden Markram is a good player and இந்த ஒரு மொமெண்ட்ல இவருமே வந்து பாத்தீங்கன்னா he is not the captain, he stepped down from captaincy, ரிஷப் பந்த். சோ அதுவுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி டீம் என்வைரன்மெண்ட் தான் அகைன் பண்ணும். ஏன்னா this is not the first time we are seeing a team, ஒரு சூப்பர் ஜெயன்ஸ் டீம்ல இது நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது தேர்ட் டைம். எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் சீசன் ஒரே ஒரு சீசன் அப்படிப்பட்ட எம்எஸ் தோனிக்கே சரியா போலன்னு அவங்க ரிமூவ் பண்ணி ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனா போட்டாங்க, இஃப் யூ ரிமெம்பர், ஆர்பிஎஸ்க்கு. அண்ட் KL ராகுல் 3 சீசன்ல if I'm not wrong 22, 23, 24. Okay, I think in this
ஆமா 2 பிளே ஆஃப்ஸ் நினைக்கிறேன். தேர்ட் சீசன் தான் பிளே ஆஃப் போகலன்னு நினைக்கிறேன்ல. ஆமா அந்த அவங்க அந்த ரெண்டுமே கேஎல் ராகுல் கேப்டன்சில. கேஎல் ராகுல் ஆன்டி ஃபிளார் எஸ்ஆர்எச் வந்து 8 ஓவர்ல சேஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்க கேஎல் ராகுல் டீம்ல தூக்கிட்டாங்க ஒரு மேட்ச்னால, ஜஸ்ட் ஒன் மேட்ச். அவங்க ஏன் அவ்வளவு வந்து இந்த மாதிரி அடிச்சா நாங்க வந்து முதல் வருஷமே போய் கப் அடிக்கணும்னு அவங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்களா தெரியல. அவங்க இன்னும் டீம் கூட பில்ட் பண்ணல. அவங்களுக்கு பேட்ஸ்மேனு 3 ஃபாஸ்ட் பவுலர், வெறும் 5 பேர் தான் வச்சு டீமே ஓட்டுறாங்க. அவங்க ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் யாதவ் பிக் ஆஃப் தி ஃபைண்ட் ஆஃப் தி சீசன், மோசின் கான் ஃபிட்டா வந்துட்டாரு, பேய் மாதிரி போடுறாரு. அப்புறம் முகமது பழைய குதிரை வந்து ஊஞ்சல் மாதிரி ஆட்டுறாரு பந்த. அவங்களுக்கு இருக்குது ஃபாஸ்ட் பவுலிங், அதை வச்சு போய் இடிக்கலாம். சம்பந்தமே மைண்ட் யாதவ் எங்க இருந்தாரு, ஜஸ்ட் பிகாஸ் 140 போடுறாரு. முக்கால்வாசி மேட்ச் அவர் ஃபிட்டே கிடையாது. அது வந்து உலகத்துக்கே தெரியும். அவங்க இன்னும் வருஷம் மைண்ட் யாதவுக்கு 12 crores தராங்க. அந்த 12 crores என்ன கேட்டா அவர் வர்த்தே இல்லை. ஏன்னா அந்த 12 crores பதில வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஜேசன் ஹோல்டர் அந்த மாதிரி இல்லைன்னா பென் வாஷர்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கலாம். இந்த ஜேசன் ஹோல்டர் வந்து இந்த மாதிரி எக்கனாமி 7.8 வச்சிருக்காரு. செம்ம போலிங் அது. அதுவும் லக்னோ விக்கெட்ல வந்து டுவார்ஷியஸ் அண்ட் ஜேசன் ஹோல்டர் 2 பேருமே சூப்பரா போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேரும் இந்த மாதிரி டெத்தோஸ போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்பின்னுக்கு வந்து ஒரே அவங்க டிகிரேஸ் வந்து பெருசா இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணல. வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? I mean, what do you think about it? எனக்குமே I don't really have much chances. ஏன்னா ஒரு மாதிரி டீமுடைய ஸ்டெபிலிட்டியே ஒரு காரணமா நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டேன்னா அவங்க வந்து they are not consistently playing with 11. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வந்து ஒரு டீமோட அவங்க வந்து ஆட மாட்டேங்கிறாங்க. சேஞ்சஸ் மாறி இருக்கு. நீங்க ஏடன் மார்க் திடீர்னு ஓபன் பண்றீங்க, திடீர்னு நம்பர் 5 ஆடுறீங்க. பந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஓப்பனிங் வராரு, ஒரு மேட்ச் நம்பர் 3 இருக்காரு, நம்பர் 4 இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு மேட்ச் நம்பர் எல்லாரையும் மேல அமைச்சிட்டு அவர் நம்பர் 7 வந்து பினிஷ் பண்றாரு. முகுல் சௌத்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆமா, அவர் உங்களுக்கு அவருடைய செகண்ட் ஆர் தேர்ட் கேம் ஆஃப் தி ஐபிஎல்ல அவர் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு அவுட் ஆஃப் நோவேர். அது வந்து கேகேஆர் கேம் டு லூஸ். அது அவங்க அங்கேருந்து வந்து அவர் கொண்டு வந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்கு. நீங்க அவரை டிராப் பண்றீங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஷமியை பத்திலாம் நம்ம வந்து நான் திரும்பவும் சொல்றேன், கேஎல் ராகுல் சொன்ன மாதிரி தான் அவர் வேலையை பக்காவா பண்ணிடுவாருங்க. நீங்க ஆமா ஆவேஷ் கான திடீர்னு ஆவேஷ் கான் கொண்டு வரீங்க சம்பந்தமே இல்லாம. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐ திங்க் it is not a problem of plenty. நான் திரும்ப சொல்றேன், it is not problem of plenty. It is not a bad team. நான் லக்னோ பேட் டீம் நான் சொல்லல. லக்னோ இஸ் a team which is அவங்க இருக்கிற ரிசோர்ஸ் they are not using well. See again எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, அங்க டக்அவுட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்டின் லாங்கர், கேன் வில்லியம்சன், பரத் அருண், இது இல்லாம பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் சம்மன் டாம் மூடி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே in their own merit have done enough wonders in the game. So அப்படிங்கிறப்போ டீம் மேனேஜ்மெண்டா அவங்க ஐ டோன்ட் நோ இந்த மாதிரி. ஏன்னா கேன் வில்லியம்சன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கலைக்கு இருக்காரு. டாம் மூடி வந்து பாத்தீங்கன்னா has had a very successful stint across லீக்ஸ். எஸ்ஆர்எச்சோட கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு, ஒரு ஃபைனல் வந்திருக்காரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஜஸ்டின் லாங்கர் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச். ஸோ ஐ டோன்ட் நோ ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரத் அருண் நம்ம சொல்ல வேண்டாம், இஸ் பீன் தேர் வித் இந்தியன் டீம் ஃபார் சோ மெனி இயர்ஸ். சகிப் ஹுசேன் மாதிரி ஒருத்தரை எல்லாம் வந்து க்ரூம் பண்ண அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த பாஸ்ட். ஸோ அப்படிங்கிறப்போ ஐ டோன்ட் நோ தே ஹேவ் யூனோ ஒரு மாதிரி அவங்க டீம் ஒழுங்கா பண்ணணும். பட் அகைன் மினி ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு மயங்க் யாதவ் வெளியே மேபி ரிலீஸ் பண்ணுவாங்களா? ரிஷப் பந்த் என்னன்னு தெரியல நமக்கு. ரிஷப் பந்தோட ஸ்டேட்டஸ் தெரியல. ஏன்னா அவர் கேப்டன்சி விட்டு வெளியே வந்து பிளேயரா ஆடினார்னா ஐ எம் ஷுர் யூ வில் கோ. அவர் பேட்ல இருந்து ரன் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் 100% நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இது இல்லாம அவர் என்ன பண்ண போறாங்க அவங்க அப்படின்னு தெரியல. பூரான் மேபி ஒரு சீசன் கொடுப்பாங்களா? ஐ திங்க் பூரான் கொஞ்சம் செட் ஆயிட்டாருன்னா ஐ திங்க் ஆல்சோ பேக் பூரான் ஃபார் ஒன் மோர் சீசன் இன் மை ஒப்பீனியன் நான் சொல்றேன்.
I'll back Pooran for one more season. It was small note. Back Pooran for captaincy இல்ல back Pooran as a player? As a player better இருக்கும். ஏன்னா but again they should go and search for the captain. See, ஏன்னா சர்ச் ஃபார் கேப்டன் தான். ஏன்னா நான் ஏன் அது சொல்றேன்னா எய்டன் மார்க்கம் நீங்க ஆக்கிடலாம் பிகாஸ் ஹி இஸ் லீடிங் ஃபார் டர்பன் ஆல்சோ. அவங்களோட டீம் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஆமா, SA20 டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் அவர் லீட் பண்றாரு. சோ அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி போறீங்கன்னா நல்ல விஷயம், அதை ட்ரை பண்ணலாம். பட் அவர் நீங்க ரெகுலரா 11ல ஆடுவீங்களா? ஏன்னா அவர் ஆடுறாருன்னா அவரும் வந்து ஒரு 350-400 ரன்ஸ் கொடுத்துருவாரு உங்களுக்கு, வித் பால் போட்டுருவாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன், சவுத் ஆப்பிரிக்கா 7 வருஷமா லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் சி. எனக்கு பெருசா பிகாஸ் அவங்க இருக்கிற ரிசோர்ஸும் தேர் நாட் யூசிங் இட் ப்ராப்பர்லி. அதுவுமே எனக்கு கொஞ்சம் அங்கதான் ஐ திங்க் அவங்க மேல கொஞ்சம் எனக்கு பிலீஃப் இருக்கு. பட் டெஃபினெட்லி தே வில் அகைன் கோ ஃபார் அ ரீவாம்ப் தான் தோணுது. பாசிட்டிவ்ஸ்ல பார்த்தா ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு பெரிய பாசிட்டிவ். மிச்சல் மார்ஷ் சூப்பர் ஆடி இருக்காரு. உங்களுக்கு மோஷின் கான் நல்ல கம்பேக். பிரின்ஸ் யாதவ் சூப்பரா இருந்திருக்கு. அவர் பிரில்லியண்டா போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க மெகா ஆக்ஷன் முன்னாடி. ஏன்னா அவர் மெகா ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா கோ ஃபார் பிக் பிரைஸ், நான் எப்பவே சொல்றேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முகமது ஷமி, திக்வேஷ் ராட்டியை நம்பி போனாங்க ஒன் சீசன். ஓகே, இட் டிட் வெல். மேபி இந்த சீசன் கொஞ்சம் has been off for him, but they'll definitely back திக்வேஷ் ராட்டி also. So வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். I think these are few positives that they have. ஓகே, அது வந்து டீம் நம்ம நெக்ஸ்ட் டீம் கேகேஆர் பாப்போமா? கேகேஆர் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப நேரா போய் 7th போய் முடிச்சிருக்காங்க டோர்னமெண்ட்ல. அந்த சேஞ்ச் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தோணுது? அவங்க வந்து பாத்தீங்கன்னா they have done a splendid job. I mean, I thought KKR இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, LSG ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அவுட் ஆஃப் நோவேர் இங்கேயான ஒரு கேம் அவங்க கிளிக் ஆகி வின் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அவங்க சப்போஸ் 14 பாயிண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரிதிங் டு பிளே ஃபார் இன் தியர் லாஸ்ட் கேம். சொல்ல முடியாது, வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சான்ஸ் பார்த்துப்பாங்க. ஐ திங்க் கேகேஆர் வந்து டு பி வெரி ஆனஸ்ட், நீங்க சொன்ன மாதிரி ஐ எம் ரியலி ஹாப்பி வித் வாட் கேகேஆர் ஹவ் டன். ஐ திங்க் நிறைய டீம் பாட்டம் பிளேஸ் டீம்ஸ் சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, மும்பை இந்தியன்ஸ், கொஞ்சம் இவங்கெல்லாம் வந்து ஐ திங்க் தே மஸ்ட் லுக் அப் டு கேகேஆர். பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா அவங்க பாருங்க பெருசா அவங்க கிட்ட ரிசோர்ஸும் இல்லை. உங்களுக்கு பாருங்க, அவங்க லீட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா கிடையாது. அவங்க 18 கோடி நம்பி இன்வெஸ்ட் பண்ண மதிஷா பத்திரானாவும் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் பீன் அவைலபிள். சோ உங்களுக்கு ரகுவன்ஷியும் பேக் எண்ட்ல ஒரு மேட்சோ 2 மேட்சோ இருக்கும்போது அவரும் வந்து அந்த கை இன்ஜுரினால விரல் இன்ஜுரினால ரூல்ட் அவுட். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே தேவர் ஹிட் லிட்டில் பிட். பட் அதை தாண்டி டு டூ வாட் தே ஹவ் டன், நம்ம வந்து நிறைய கிரெடிட் வந்து அஜிங்கிய ரஹானேக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. ஏன்னா பாருங்க, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் 6 மேட்ச் தோத்துட்டாங்கல்ல. இன்ஃபேக்ட் ஒரு கேம் வாஷ்ட் அவுட் கேம்ல தான் அவங்க அந்த பாயிண்டே வந்து நாட் ராங், கரெக்டா? அந்த மேட்சை தவிர பாத்தீங்கன்னா அவங்க பெருசா எதுவுமே பண்ணல. பட் வென் நத்திங் டு லூஸ் ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அஜிங்கியா ரஹானே மாதிரி ஒரு கேப்டன் நீங்க பார்க்கவே முடியாது. The best man to have that place, one of the best people to have would be அஜிங்கியா ரஹானே. When you don't have anything to lose. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நான் திரும்ப go back to the example பிஜிடில என்ன பண்ணாரு? விராட் கோலி இல்ல, எவ்வளோ இன்ஜுரிஸ். இந்தியன் டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அவ்வளவு பேர் இன்ஜுரிஸ். கார்த்திக், எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தியாகி மட்டும்தான் இல்ல கேபா டெஸ்ட் மேட்ச் போகும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா எல்லாரும், ஆமா எல்லாரும் இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணாரு, இருக்கிற ரிசோர்ஸ மார்ஷல் பண்ணி ஓகே வில் கோ ஃபார் த கில் போனாங்கல்ல, போய் வின் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் வந்து ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான கேப்டனால மட்டும் தான் அதை பண்ண முடியும். அண்ட் அதை தான் வந்து I think I will give credit to KKR. ஏன்னா இப்ப பாருங்க, அடுத்த வருஷம் அவங்க டேஞ்சரஸ் ஆயிடுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், நெக்ஸ்ட் இயர் they will be a dangerous team to handle. ஏன்னா இப்போ I don't know about whether they will continue with மதிஷா பத்திரனா or not. அது நம்ம அவங்க டெசிஷன் தான். மேபி அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா சூப்பர். சப்போஸ் அவங்க இல்ல, நான் 18 கோடி ஆப்ஷனுக்குள்ள போட்டு நான் எடுத்துக்கிறேன், இல்ல வேற நல்ல ஃபாஸ்ட் பவுலர் நான் எடுக்கிறேன், வேற யாருன்னா நான் ப்ரிஃபர் பண்றேன்னு நினைச்சாங்கன்னா ஓகே. வித் டுவைன் பிராவோ அங்க இருக்கிறதுனால ஐ திங்க் he might continue with பத்திரனா தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதர்வைஸ் பாருங்க, கிரீன் அங்க வந்து நல்லா ஹீஸ் ஹேட் a more than a decent IPL. அவர் பிரைஸ் டாக விட்டுருங்க, பிரைஸ் டாக அது வந்து ஆக்ஷன் டைனமிக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்து ஹீஸ் ஹேட் a more than a decent IPL என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் IPL அப்படின்னு சொல்லலாம் ஃபார் கேமரன் கிரீன். அது இல்லாம பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஃபின் ஆலன் ஷூர் ஷாட். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். he will definitely ஒரு 3 மேட்ச் சாலிடா வின் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு எங்க இருந்தாவது ஒரு பயங்கரமா ஒரு 90 95 100 அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 பால்ஸ்ல ஒரு 3 மேட்ச் சாலிடா வின் பண்ணி கொடுத்துருவாரு உங்களுக்கு. அந்த மாதிரி டேஞ்சர். சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி. அகைன் சுனில் நாராயண் பத்தி எல்லாம் நம்ம கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் போட்டுட்டு இருக்காரு, இன்னும் அதே மாதிரி போடுறாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் will do his job obviously. வருண் சக்கரவர்த்தி ஓகே, கொஞ்சம் ரீசன்ட் பாஸ்ட்ல மேபி ஹியர் அண்ட் தேர், பட் ஓகே அவருமே போட்டுருவாரு. உங்களுக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி has been a revelation this season. வைபவ் வரோரா மேபி ஆமா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, பட் ஹர்ஷித் ராணா கம்ஸ் பேக், அவங்களுமே ஒரு லீத்தல் ஃபாஸ்ட் bowling அட்டாக் ஆயிடுவாங்க. சோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா go and continue with அஜிங்கிய ரஹானே as captain for one more season. ஏன்னா இந்த சைக்கிள் முடிய போகுது உங்களுக்கு அடுத்த சீசனோட. ஸோ அதனால வந்து ஐ திங்க் தே வில் கண்டினியூ. அங்கரிஷ் ரகுவன்ஷி டாப் ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஸோ திங்ஸ் ஆர் செட்டிங் அப் ஃபார் கேகேஆர். நெக்ஸ்ட் சீசன் அவங்க கொஞ்சம் டேஞ்சரா தான் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு பெங்கால் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு சௌரவ் துபேன்னு, நீங்க என்ன? சௌரவ் துபே ஆமா நல்லா போட்டாரு, சூப்பரா போட்டாரு. அவருமே கிடைச்ச மேட்ச்ல பிரில்லியண்டா போட்டார் டுவர்ட்ஸ் தி பேக் எண்ட். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஹர்ஷித் ராணா வந்தோடனே யார் போய் உட்காருவாங்க பெஞ்சில்? ஏன்னா இப்போ சௌரவ் துபே, கார்த்திக் தியாகி அவங்கள பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஆடுவாங்களா இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வாட் யூ திங்க்? உங்களுக்கு சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, ஐ திங்க் டெஃபினெட்லி ஹர்ஷித் ராணா வந்தாருன்னா ஸ்ட்ரெயிட் அவே வில் கம் இன்டு தி 11. மேபி அவங்க தெரியல, மேபி வைபவ் ராவை ட்ரை பண்ணலாம் மேபி. இல்லைன்னா அப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாதுல. சி ஐபிஎல் பொறுத்த ரீசன்சி பயாஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்ப சையத் முஸ்டாக் இல்ல யார் பெட்டரா பண்றா, யாருக்கு பெட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன் இருக்கு அது பாப்பாங்க. இப்ப பத்திரானா வந்துட்டு பவுலிங் லைனப்ல இல்லையா அப்படிங்கறதையும் அவங்க பார்க்கணும். பவுலிங் லைனப்ல அவர் இருந்தாருன்னா அது ஒரு கேஸ். இப்ப சப்போஸ் பத்திரானா இல்ல, நான் வந்து வேற யாரானா ஒரு ஆல்ரவுண்டரோ இல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் மேலேயே கூட நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறாங்களா, அதுவும் தெரியல. So I think we'll have to wait and see. But if let's say that பத்திரானா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பத்திரானா இல்லைன்னா மேபி they will play ஹர்ஷித் ராணா in place of பத்திரானா. அண்ட் ஒருவேளை அப்படி இல்லைனாலும் ஹர்ஷித் ராணா வந்துட்டாருன்னா மேபி சௌரவ் துபே கூட உட்கார வைக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே. சோ அது வந்து டீம் கேகேஆர். நம்ம நெக்ஸ்ட் வந்து டீம் பஞ்சாப் பார்க்கலாமா? பஞ்சாப் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லிட்டரலா டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களே கூட்டிக்கிட்டாங்க. அவங்க தலையில அவங்களே மண்ணத்துக்கு போடுனாங்க. 7 consecutive losses. அது கேப்டன் யாரு? ஸ்ரேயஸ் ஐயர். அவர் வந்து நெக்ஸ்ட் டீம் இந்தியா கேப்டன் ஆக்கலாம் கூட பேச்சு போச்சு. ஆனா என்ன கேட்டா அவங்க இந்த வருஷம் டோர்னமெண்ட் போனதுக்கு காரணம் வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட போலிங் அட்டாக் தான். இந்த மாதிரி அர்ஷ்தீப் சிங் வந்து பெருசா ஃபயர் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க சேர்ல பேட்ஸ்மேன் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி யான்சன் இங்க பாதி அங்க பாதின்னு ஆடினாங்க. ஸோ அவங்களோட போலர்ஸ் அவங்களோட லிட்டலா டிராபேக்கா இருக்கு. வாட் யூ திங்க் அபவுட் திஸ், அபவுட் பஞ்சாப் கிங்ஸ் போலர்ஸ்? பஞ்சாப் கிங்ஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ ரியலி ஹேவ் அ ஃபீலிங் தட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்க போலிங் லைனப் வந்து பெருசா ஃபயர் ஆகவே இல்லை த்ரூ அவுட் த சீசன். பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க போலிங் ஃபயர் ஆச்சா அப்படின்னு கேட்டா டவுட் தான். அவங்க பேட்டிங் அவங்களுக்கு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கானலி, சஷாங்க் சிங் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் பெருசா அவர் அடிக்கல. பட் இந்த டாப் 4 வந்து அவங்களுக்கு நிறைய மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாங்க. 265 சேஸ் பண்ணாங்க. சாரி கன் டாப் 4 அதுவும். ஆமா 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 அப்படியே அதுவும் அந்த பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி மேட்ச்ல வந்து நீங்க இப்ப சொன்னீங்க 265 சேஸ் பண்ணாங்கன்னு. அவங்க வந்து அதுல வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2 அன்கேப்ட் ஓபனர்ஸ் பிரப்சிம்ரன் அண்ட் பிரியான் ஷாரியா. அவங்க லிட்டரலா வந்து டிசியோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து லிட்டரலா டேர் பண்ணிருப்பாங்க. டோர் தம் அப்பார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டிசி வந்து ஒரு பர்சன் மேட்ச் கேட்ச் விட்டாங்க பாத்தீங்களா, கருணா 2 சிக்ஸர் கேட்ச் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. எப்போ அவர் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து லிட்டரலா ஃபார்ம்ல இருந்தார், பேய் ஃபார்ம்ல இருந்தாரு.
ஆமா அப்ப ஆமா போய் 2 கேட்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேட்ச் ஜெயிச்சாங்க. சோ அவங்க டாப் 4 வந்து கொஸ்டினே இல்ல. ஆனா அவங்க அவங்க அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜெயிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? வாட் யூ திங்க்? பஞ்சாப் கிங்ஸ் ஐ திங்க் ஒரு மாதிரி அவங்க அந்த மொமெண்டம் தாங்க போச்சு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 2 வந்து அவங்க சேல சரியா யூஸ் பண்ணலாங்க அங்க. அது ஒரு சின்ன இதுவா நான் பாக்குறேன். பட் ஐ திங்க் அந்த டீம்ல பெருசா வீக்னஸ்மே இல்ல முள்ளு என்ன பொறுத்த வரைக்கும். அர்ஜ்தீப் மார்க்கோ யான்சன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபட்டீகா தான் இருக்கும். இட் வில் பி த ஃபட்டீக் ஆஃப் த T20 வேர்ல்ட் கப் என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான். other than that I don't see much of results from their end. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க பட்டிக்குன்னு சொல்றீங்க. ஓகே. சோ அப்படி பட்டிக்கு வருதுன்னா ஒரு 2 மேட்ச் அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பேக்கப் இருக்குல்ல, இந்த மாதிரி அர்ஷ்தீப்க்கு வந்து இந்த மாதிரி அவங்க 2 பேர் வச்சிருக்காங்க. வைஷப் விஜயகுமார் அவங்க பிளே பண்ணிட்டு அப்புறம் யான்சன் பிளே பண்ணிட்டு அவங்க வந்து பிரேக் மாதிரி கொடுத்துட்டு இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷா கூட கொண்டு வந்திருக்கலாம். அவங்க ஏன் அந்த பிளானிங் பண்ணாம விட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுது? ஐ திங்க் இல்ல, சி இட் இஸ் a set unit போல. நான் இது வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. ஆர்எஸ்வின் கேப்டன்சில பாத்தீங்கன்னா இதே நடந்திருக்கும். 2019 நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிருப்பாங்க. 2018லயா 19ல தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 2019ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே they would have gone down. அது அது சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் டு டீம்ஸ். பட் ஓகே, ஐ டோன்ட் திங்க் தேர் நீட் மச் சேஞ்சஸ். இந்த லைனை போடவே அவங்க தேல் கம் பேக். உமர் ஜாய் எப்படி கொஞ்சம் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணலாம்னு பாக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஹர்ப்ரீத் பிரார் ஆமா செஹல் ஹர்ப்ரீத் பிரார் நல்லா கொஞ்சம் இன்னும் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ண பாக்கணும். வைஷாக் விஜயகுமார் சூப்பரா போறாரு, அவருக்குமே இன்னும் கொஞ்சம் கேம் டைம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி they have to plan என்னை பொறுத்த வரைக்கும். சோ அது வந்து டீம் பஞ்சாப். நம்ம நெக்ஸ்ட் வந்து டீம் எம்ஐ பார்க்கலாமா? எம்ஐ வந்து இது மாதிரி 5 டீம் சாம்பியன்ஸ் வேற. அதுக்கப்புறம் வந்து அவங்க டீம் லிட்டரல் கடப்பாறை இருந்துச்சு. பும்ரா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் முக்கியவாசி 2026 வேர்ல்ட் கப் வினிங் டீம் அவங்களே வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க கசன்ஃபர், ரயன் ரிக்கெல்டன், அப்புறம் அஸ்வானி குமார், அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா என்கிட்ட அவங்களுக்கு எங்க டோர்னமெண்ட் போச்சுன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க முக்கால்வாசி டீம் வந்து இந்த மாதிரி ஃபட்டிக்ல இருக்கு. ஏன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா அவங்கலாம் கம்மிங் ஆஃப்டர் வேர்ல்ட் கப் வேற. அவங்க வந்து ஹோம்ல போய் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த ஃபட்டிக் இருக்கும். ஆனா அவங்க வந்து அதுக்கான பேக்கப்ஸை சூப்பரா வச்சிருக்காங்க. இது மாதிரி பும்ரா பதிலா அஸ்வானி குமாரையும் போல்ட் வச்சு பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க பும்ரா வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் பிளே பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் பதிலா அவங்க நம்ம தெரியும் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் திலக் வர்மா வந்து ஃபட்டிக்லயும் அவர் சூப்பரா ஆடினாரு. அவங்களுக்கு செகண்ட் ஹையஸ்ட் ரன்ஸ் வந்து திலக் வர்மா தான். அதுவும் அவரு 2 மேட்ச் வந்து அவரே ஆடி ஜெயிச்சு கொடுப்பாரு வேற. ஃபட்டிக் இல்ல. எனக்கு அவங்களுக்கு டோர்னமெண்ட் எங்க போச்சுன்னு தோணுதா வந்து ஹர்திக் பாண்டியா அவருக்கு வந்து இங்க டீம்ல இருக்க பிடிக்க போல மேபி. ஏன்னா அவருக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து செட் ஆகல போல. வாட் யூ திங்க்? அண்ட் அப்படியே ஹர்திக் பாண்டியா ட்ரேட்ல எங்க போறாரு? வாட் யூ திங்க்? ட்ரேடுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லுக்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி அது சர்ஃபேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரேடு. பட் ஐ திங்க் அகைன் இட்ஸ் மேட்டர் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அந்த டீம்லயுமே டிசி மாதிரி நம்ம டிசி பேசுற மாதிரி தான், டிசி பஞ்சாப் பேசுற மாதிரி தான். எந்த வகையான ஒரு இதுவுமே இல்ல அந்த டீம்ல. உங்களுக்கு தீபக் சஹர், ஷார்துல் தாக்கூர், 2 குட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட், அவங்க 2 பேர் இருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்லா கசன்ஃபர், குவிண்டன் டிகாக், ரயன் ரிக்கல்டன் பேர்லாம் கேட்கவே பயமா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம ரகு சர்மாவும் டீசெண்டா போட்டாரு ஆடின ஒரு ஃபியூ மேட்சஸ்ல. சோ
ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் அ குட் யூனிட் அண்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் ஒரு மேன் காஸ்ட் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட் தான் கார்பின் பாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹூவர் யூ நேம் ஒரு மாதிரி இட் இஸ் அ டேஞ்சரஸ் யூனிட். பட் பொறுத்திருந்து பார்ப்போமே. மேன் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுவா. இல் கீப் இட் வெரி சிம்பிள். பும்ரா அன்பார்ச்சுனேட்லி நாட் த ஜஸ்பிரீத் பும்ரா தட் வி நோ. இல்ல 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு இந்த சீசன். ஸோ அது அவங்களுக்கு பெரிய ஹிட். அவங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தது. ஸோ அதான் ஐ மீன் தேர் வெரி குட் டீம். I think they will come back really well next season and they'll manage better and they will come back better அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா டீம்ல இல்ல, அவரு ட்ரெயின்ல போறாரு. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஐ கேப்டன் வந்து மோஸ்ட்லி யார போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா எங்க போறாரு? வாட் யூ திங்க்? நான் இப்போ உங்களை ஃபிக்ஸ்ல போடுறேன். நீங்க வந்து எம்ஐயோட மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரெயின் பண்றீங்கன்னா அது பதிலா நீங்க வந்து யார வந்து ட்ரேடிங் பண்ணுவீங்களா இல்லைன்னா கேஷ் டீல் போவீங்களா? வாட் யூ திங்க்? நான் கேஷ் டீல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இஃப் ஐ வாஸ் தேர், நீங்க என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நான் கேஷ் டீல் ப்ரிஃபர் பண்ணிட்டு வாட் ஐ வுட் ஃபீல் இஸ் மேபி அவங்க எந்த டீமோட பண்றாங்க அப்படிங்கறது அது ஒரு பாயிண்ட். பட் நீங்க கேப்டன்சி ஒரு பாயிண்ட் கேட்டீங்க. கேப்டன்சினா ஐ வில் சே ஐ வில் கிவ் டு திலக் வர்மா. திலக் வர்மா இல்லனா ஸ்கையா? ஸ்கை வந்து இப்போ ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். இல்ல புரியுது. ஸ்கை வெரி குட் கேப்டன். ஸ்கை வெரி குட் கேப்டன். ரிசோர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவாரு. இதுதான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் யாருமே யூஸ் பண்ணி அவரால் பெஸ்ட்டா கொடுக்க முடியும் டீம் கிட்ட. பட் நான் என்ன சொல்றேன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை லாங் டர்மா யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கை மேபி மேக்சிமம் ஒரு அடுத்த சைக்கிள் வரைக்கும் ஆடுவாரா ஸ்கை? அது அவர்கிட்ட தான் அவங்க போய் பேசணும். சோ ஸ்கை வந்து ஓகே நான் வந்து ஒரு 3 years நான் ஆடுறேன் அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா ஓகே ஃபைன். இஃப் யூ கேன் ஐ மீன் யூ கேன் டெஃபினெட்லி பிளே லாங் டர்ம். அவர் ஒலிம்பிக்ஸ் ஜெயிக்கணும் இந்தியாவுக்குன்னு அவர் சொல்றாரு, ஒலிம்பிக் மெடல். ஸோ அவர் டெஃபினட்டா அவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2030 வரைக்கும் ஐபிஎல் ஆடலாம். ஒரு 4 சீசன் ஆடலாம் ஐபிஎல் தாராளமா. பட் அவங்க அவர்கிட்ட பேசி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு ஒன் ஆஃப் ஸ்கை இஃப் ஸ்கை சேஸ் நோ ஐ வில் கோ திலக் வர்மா. அவங்க முதல்ல இந்த மாதிரி திலக் வர்மா இஸ் வெரி யங். எனக்கு கேட்டா அவங்க வந்து ஒரு 2 years பார்த்துட்டு எப்படி தோனி வந்து கேக்வாட க்ரூம் பண்ணாரோ அந்த மாதிரி அவங்க ஸ்கை வந்து ஒரு 2 years அவர் 2 years சூப்பர் பிளே பண்ணுவாரு. அது ஊருக்கே தெரியும். அவங்க வந்து ஸ்கையை கேப்டனா போட்டுட்டு திலக் வர்மா க்ரூம் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து உள்ளே ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் இருக்கு. பும்ராவும் கேப்டன் பண்ணாரு. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். ப்ராப்ளம் எங்க ஆயிடுச்சுனால சி லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். ஹர்திக் பாண்டியா வந்து உள்ள வந்தாரு ஒரு சடன் சேஞ்ச் இன் கேப்டன்சி இல்ல டியூ டு த ட்ரேடு. ஸோ அது ஒரு மாதிரி இட் டிட் சிட் வெல் வித் த யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். இட் டிட் சிட் வெல் வித் யூனிட். ஸோ அதனால வந்து மேபி தே ஆர் திங்கிங் அபவுட் கேப்டன்சி சேஞ்சஸ். ஸோ நான் என்ன சொல்றேன், கிளீனா நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு ஸ்கை ஒரு 2-3 வருஷம், சூரியகுமார் யாதவ் 2-3 வருஷம் கொடுத்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் திலக் வர்மா ஒரு டிரான்சிஷன் மாதிரி பண்றீங்களா பண்ணுங்க. இல்லப்பா நான் கொடுக்குறேன் தைரியமா நான் கொடுக்குறேன். இப்போ சிஎஸ்கே எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கொடுத்துட்டு தைரியமா கொடுத்தாங்களோ, ஆர்சிபி எப்படி ரஜத் பட்டிதார் கிட்ட தைரியமா கொடுத்தாங்களோ கொடுத்துட்டு நீங்க தான்ப்பா என் கேப்டன் லீட் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ்கிட்ட பேசி இஃப் யூ கெட் த கிளாரிட்டி கோ அஹெட் அண்ட் டூ த அவர்கிட்ட இருந்து டிரான்சிஷன் பண்ற மாதிரி கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வைஸ் கேப்டன்சி இப்ப வைஸ் கேப்டன் திலக் வர்மா அப்படின்னு கூட நீங்க வந்து இஃப் யூ ஒரு கிளீனா ஒரு பிளான் கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருந்து பக்காவா இருக்கும். ஓகே. சோ அது வந்து டீம் பாக்கி இருக்கிற 2 டீம் வந்து இது மாதிரி மொஹாலில போய் எலிமினேட்டர் ஆடினார்ல 2 டீம் எஸ்ஆர்எச் அண்ட் ஆர்ஆர் தான். நம்ம இப்ப அந்த டீம் மென் இன் பிங்க் பார்க்கலாமா? அதுல வந்து அந்த ஒரு 15 year old பேட்டிங் ப்ராட்டஜி சூரியவன்ஷி, அப்பா அவர் வந்து என்னமா பேட்டிங் ஆடுறாரு. ஆனா அவருக்கு ஒரே வீக்னஸ் தான், நீங்க 140ல தொண்டைக்கு ஷார்ட் பால் போட்டீங்கன்னா அவர் கேஸ். அங்க மட்டும் அந்த ஹிப் லென்த் எல்லாம் போட்டீங்கன்னா பால் வந்து பவுண்டரியில இருக்காது, தூக்கி போய் ஸ்டாண்ட்ஸ்ல தான் இருக்கும். அது எனி பிச்சு நீங்க வந்து இங்க வேணா ஆடுங்க, அங்கதான் இருக்கும், ஸ்டாண்ட்ஸ்ல தான் இருக்கும். அவங்க இந்த வருஷம் IPL 2026 வந்து அவங்க
குவாலிஃபை ஆனாங்களே அதுக்கு முழு காரணம் என்ன கேட்டா சூரியவன்ஷி தான் சொல்றேன். ஏன்னா அவர் பேட்டிங் ஆகுதுன்னா அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவங்களுக்கு 2 பிளேயர் தான் வந்து மொத்தம் ஐபிஎல்லுமே ஒழுங்கா பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தஃபன் ஷானக்கா எங்க இருந்து வந்தாரு டீமுக்குள்ள? அவர் தேவையே இல்லை. அவர் வந்து நம்பர் 6 வந்து 120 ஆடுறாரு ஸ்ட்ரைக் ரேட். எங்க ஐபிஎல்ல பரம பாட்டா விக்கெட்ல வந்து 9 அடிக்கிறாரு 5 பால்ல. அவர் எங்கேருந்து வந்தாரு புரியல. அவர் கேட்சிங் சூப்பரா பண்ணுவாரு. நீங்க அதுக்காக போய் டீம்ல பிளே பண்ணுவீங்களா? அதுவும் நம்பர் 6ல வந்து அவங்க வந்து ரவி சிங் ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. பிளேஸ் ஃபார் அவர் சூப்பரா அடிப்பாரு. அவர் முதல் மேட்ச் நான் ஆடி இருக்கணும். அவங்க வந்து அவங்களும் டெல்லி மாதிரி ரேண்டமா மாத்துறாங்க காம்பினேஷனை. வெறும் டாப் 2 அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் தான் ஃபிக்ஸடு. பாக்கி எல்லாரும் மாத்துறாங்க. அண்ட் கேப்டன் பராக் பாக்கி எல்லாரும் இஷ்டம் மாத்துறாங்க. ஜடேஜா டிராப் பண்றாங்க, சந்தீப் சர்மா டிராப் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நாண்ட்ரே பர்கரை வச்சு பர்கர் அண்ட் ஜோஃப்ரா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டார்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பர்கரை டிராப் பண்ணாங்க. ஏன் அவ்வளவு மாத்துறாங்க? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றதை அவங்க ரியலைஸ் பண்ணி தான் அவங்க ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் டாப் நாட்ச், க்ளோஸ் டு 430 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு ஜெய்ஸ்வால் இந்த சீசன். சூரியவன்ஷி என்னென்ன அவார்டு எல்லாம் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாரு சூரியவன்ஷி. வேற லெவல் பேட்டிங். அதாவது இந்த ஒரு ரெக்கார்டு ஒரு 15 இயர்ஸ்ல ஒரு ஆரஞ்ச் கேப் சூப்பர் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் 72 சிக்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு சீசன். சோ இந்த ரெக்கார்டெல்லாம் பீட் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியல. அதாவது அப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் ப்ராடஜி நீங்க சொன்ன மாதிரி. So he's been top notch. Credit to Vaibhav Suryavanshi. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் என்ன பண்ணுவாரோ அதை கச்சிதமா பண்ணி காமிச்சிட்டாரு. இதெல்லாம் கிட்ட ஜுரேல் ஹாஸ் ஹேட் a good season, மறக்க கூடாது. 350 odd runs. ஜுரேல் நல்ல சீசன். ஆமா, அவருமே நல்ல சீசன். சோ ஒரு மாதிரி ஐ தாட் பராக் அங்க கொஞ்சம் என்னோட ஒப்பீனியன்ல கேட்டீங்கன்னா கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காரு. எலிமினேட்டர்ல சீக்கிரமே வந்து ஆர்ச்சரை கொண்டு வந்திருக்கணும். எலிமினேட்டர்ல ஆர்ச்சர் சீக்கிரம் எடுத்திருக்கலாம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இந்த மாதிரி முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அதான் பண்ணாங்க. அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் இந்த மாதிரி பிரைமரி போலரை வச்சு போனாங்க. அவங்களுக்கு என்ன கேட்டா எங்க போச்சுன்னா வந்து அவங்க வந்து அவங்க டாப் 3 லுக் சாலிட் ஜஸ்ட் லைக் ஜிடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்டிங் இல்லை. அவங்க போலிங் வந்து ஓன்லி 3 பீப்புள் தான். ஜடேஜா, அப்புறம் வந்து பர்கர். அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலும் வந்து பிரிஜேஷ் சர்மா வந்து அவர் முக்காவாசி மேட்ச் ஆடலையே. அவர் வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்குள்ள தான் வந்தாரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே. ஆனா அவர் வந்து டாலா இருக்காது, கொஞ்சம் ஸ்கிட்டியா போடுறாரு. ஆனா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் பெருசா இம்பாக்டே கிரியேட் பண்ணலையா? அது போல அவங்க சந்தீப் சர்மா போயிருக்கலாம். அவர் டெத் ஓவர்ஸ் வந்து துண்டா போடுவாரு 3 overs. அதை விட்டுட்டு அவங்க பிரிஜேஷ் சர்மாவுக்கு போனாங்க. யங்ஸ்டர் பேக் பண்ணாங்க, புரியுது. அவங்க துஷார் தேஷ்பாண்டே டிராப் பண்ணிட்டு பிரிஜேஷ் சர்மா பிளே பண்ணிருக்கலாமே. சப்போஸ் அவங்க கண்டிப்பா ஐ திங்க் ஒரு மாதிரி அவங்க பட் தேர் யூனிட் செட் என்ன போது ஓரளவுக்கு செட்டில்டு யூனிட் தான் நான் சொல்லுவேன். ஆர்ஆர் ஐ மீன் தே ஹேட் a decent campaign முள்ளு என்ன பொறுத்த வரைக்கும். நாட் a bad campaign. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு மோர் தென் a decent campaign தான் நான் ரேட் பண்ணுவேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாப் ஆர்டர் கொஞ்சம் அப்படிதான் இருந்திருக்கு இந்த சீசன். பட் ஐ திங்க் அவங்களுமே பெருசா சேஞ்சஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓரளவுக்கு செட்டில் யூனிட் தான் அவங்க. ஐ திங்க் they will be happy finishing 4th. ஏன்னா more than, I mean sorry, more in fact third, more than a decent tournament for Rajasthan Royals என்ன பொறுத்த வரைக்கும். plenty of positives அவங்களுக்குமே. பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஜுரேல் ஒரு பாசிட்டிவ், பெரேரா ஒரு பாசிட்டிவ், ஃபினிஷிங் சூரியவன்ஷி
சூரியவன்ஷி தான் முக்கியவாசி டீமே. அவரை பத்தி ரொம்ப பேசிட்டோம். அவர் அந்த அவர்லாம் ஒரு சாலிட் மேட்ச் மாதிரி ஆயிட்டாரு. சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், ஃபெரேரா அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் ஜுரேல் 4 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வச்சிருக்க டாப் 4ல வந்து ரொம்ப ரிலையன்ஸ் தெரியுது. சூரியவன்ஷி ஒரு 15 year old பையன் தான் வந்து உங்களுக்கு அடிச்சா மேட்ச், இல்லைன்னா மேட்ச் போச்சு. டீம் அந்த மாதிரி தான் இருக்கு என்ன கேட்டா. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலிங் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜடேஜா தவிர வந்து என்ன கேட்டா டீம்ல இருந்து பாக்கி எல்லாரும் கொஞ்சம் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க குவாலிஃபை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க வந்து டேபிள் டாப்ல தான் இருந்தாங்க. நம்ம சொன்னோம் அவங்க ஷேர் ஷாட்டுக்கு குவாலிஃபை 1 hour தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முழு டோர்னமெண்ட் டிராப் ஆச்சு. நம்பர் 7 நம்பர் 8 போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு கடைசி மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை ஆனாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த ஒரு டவுன்ஃபால் போச்சுன்னா வந்து அவங்க வந்து பாக்கி டீம்ஸ் பார்த்துட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சூரியவன்ஷி ஓட பேட்டிங் மட்டும் தான் அவங்க டீமை காப்பாத்துது. ஆனா அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜடேஜா வச்சுதான். ஸோ வந்து அவங்க டீம்ல வந்து நீங்க வந்து அது வந்து டீம் ஆறாரு. நம்ம அதுக்கப்புறம் டீம் கடைசியாக டீம் பேட் கமிஷனர் டீம் போகாம டீம் எஸ்ஆர்ஹெச். அதை பத்தி வாட் யூ திங்க்? அவங்களுமே ஐ திங்க் ரியலி கிரெடிட் டு எஸ்ஆர்ஹெச். ஏன்னா தே டிட்ன்ட் ஸ்டார்ட் த டோர்னமெண்ட் ரியலி வெல். ஒரு மாதிரி அவங்க பவுலிங் யூனிட் பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உனாட்கட், ஹர்ஷல் பட்டேல் அப்படின்னு இருந்தது. நம்மள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் கடப்பார பேட்டிங் எல்லாருக்குமே தெரியும், அவங்க சாலிட் பேட்டிங். பட் அவங்க பவுலிங் மேல நிறைய பேருக்கு கன்சர்ன்ஸ் இருந்தது இல்லையா. பட் ஐ ரியலி திங்க் அந்த கன்சர்ன்ஸ் அவங்க வந்து தே அட்ரஸ் இட் ரியலி வெல் பை பிரிங்கிங் இன் சகிப் ஹுசைன் அண்ட் பிரஃபுல் ஹிங்கே. சிவாங் குமார் சூப்பரா போட்டிருக்காரு. பேட் கமின்ஸ் when he came back into the lineup அவருக்கு என்ன பண்ண தெரியுமா பக்காவா பண்ணாரு அத. சோ யா, ஹாண்ட்ரிக் கிளாசன் சூப்பர் ஐபிஎல். அபிஷேக் சர்மா ஒரு வேலையை செஞ்சுட்டாரு. டிராவிஸ் இட்ஸ் பீன் ஹியர் அண்ட் தேர் ஒரு கன்சிஸ்டன்டான பட் ஓகே இஸ் மேனேஜ் டு அங்கங்க ரன் அடிச்சிட்டாரு அவரும். இஷான் கிஷன், சையத் முஸ்தாக்லி எப்போ வின் பண்ணாரோ அப்போல இருந்து இஸ் பீன் கோயிங் நாட் நோ டூ வேஸ் அபவுட் இட். ஸோ அதனால வந்து அவங்களுக்குமே ஒரு நல்ல ஐபிஎல் தாங்க. ஐ தாட் மேபி கொஞ்சம் ஹண்ட்ரிக் கிளாசன் சூப்பர் ஐபிஎல். ஹண்ட்ரிக் கிளாசன் எக்ஸ்ட்ராடினரி ஐபிஎல். அவருக்கு கலக்கிட்டாரு இந்த சீசன். அதுவும் சேப்பாக்ல அவர் ஆடினா சூப்பர் நாக்கு, வேற லெவல். ஒரு மாதிரி ஒரு மாதிரி டபுள் கியர்ல ஆடினார் இந்த சீசன். எப்ப ஆங்கர் பண்ணாரு, எப்ப அடிக்கணுமோ அடிச்சாரு. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஐபிஎல் ஃபார் ஹண்ட்ரிக் கிளாசன். அண்ட் அவங்களுமே ஒரு வெல் ரவுண்டட் யூனிட்டுங்க. டு மேக் த கம்பேக் தட் தே டிட், இட் வாஸ் ரியலி குட் டு சீ ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். அண்ட் அவங்களுமே பெருசா டிசப்பாயிண்டா இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீசன் they'll come even better அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம வந்து இப்போ பாக்கி இருக்கிற டீம்ஸ் எல்லாம் மாத்துறோம். ஆனா எனக்கு எஸ்ஆர்ஹெச் ஒரே ஒரு டவுட் தான், அவங்க எதுக்கு ஹர்ஷ் டூபே டிராப் பண்ணாங்க எனக்கு புரியல. அவர் வந்து இப்போ வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்லேயே வந்து பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னா நான் ஹர்ஷ் டூபே தான் சொல்லுவேன். அவங்க போன வருஷம் தான் அவர் ஸ்கவுட் பண்ணி வந்து டீம்ல போட்டாங்க. ஆனா இப்ப வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஏன்னு புரியல. இல்ல அவங்க சிவாங் குமார் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி டவுட் எனக்குமே இருக்கு. இப்போ சலீல் அரோரா ஒரு நல்ல ஹிட்டர். இல்ல சலீல் அரோரா ஒரு ரேண்டம் ஹிட், ஐ மீன் சாரி, சலீல் அரோரா ஒரு நல்லா ஆடி இருக்காரு நிறைய கேம்ஸ்ல இல்லையா ரீசன்ட் பாஸ்ட்ல. பட் த பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நல்லா ஆடினாரு. பட் ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ சம்ஒன் லைக் அனிகேத் வர்மா ஹூஸ் டன் ரியலி வெல், அவரையுமே வந்து நீங்க வந்து மேபி யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ், தேர் ஹவ் பீன் a few questions here and there, ifs and buts நிறைய இருக்கு. பட் ஐ திங்க் they'll be more than happy with the performance and ஒரு குட் கம்பேக் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். நிஜமாவே அது வந்து எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்ப வந்து இந்த மாதிரி பாக்கி நம்ம இருக்க டீம்ஸ் இந்த சார்ந்த எல்லா டீம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நீங்க வந்து இருக்கிற 10 டீம்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் டோர்னமெண்ட்டுக்கு போறப்ப வந்து யாரெல்லாம்
ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த மாதிரி டீமுக்கு ஒரு 2 பேரை சொல்லுங்க, இந்த மாதிரி டீம் வைஸ். சொல்றது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப கஷ்டம் சொல்றது. ஏன்னா இப்ப சிஎஸ்கேன்னு எடுத்துக்கோங்களேன். சிஎஸ்கேங்கிறது இட்ஸ் வெரி ஒப்பீனியேட்டட். நான் சொல்றேன், அதனால நான் சொல்றேன் அது ரொம்ப கஷ்டம்னு. மேபி நம்ம அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா ஒரு ப்ராபபிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு வைடா பேசுவோம். டீம் பை டீம் யோசிக்காம ஒரு ரேண்டமா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். மும்பை இந்தியன்ஸ் ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே மேபி சம்ஒன் லைக் பிரசாந்த் வீர் யோசிப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் நான் சொல்லிட்டேன். எஸ்ஆர்ஹெச் பெருசா ஐ டோன்ட் திங்க் தே வில் ஹாவ் டு மேக் சேஞ்ச். மேபி ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒருத்தர் ஃபார் த பர்ஸ், பட் தே won't do that. ஏன்னா அவங்க ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல ஸ்லோயர் ஒன்ஸ் இன்னுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ உனாட் கட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வச்சுப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் they'll மேக் மச் சேஞ்சஸ். வேற பாத்தீங்கன்னா மேபி எல்எஸ்ஜி சம்மோன் லைக் மயங்க் யாதவ் வாய்ப்பு இருக்கு. பந்த் பத்தி நமக்கு தெரியல. மேபி கேகேஆர் என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் இவர் சொல்லுவாங்க, ராணே சொல்லுவாங்க. பட் ராணே இஸ் நாட் அவரு பிரைஸ் இல்ல ரஹானே. சோ அவரை மேபி ஒன் மோர் சீசன் கேப்டனா கண்டினியூ பண்ணி கூட வச்சுக்கலாம். கேகேஆர் மேபி பத்திரானா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அது இல்லாம கேட்டீங்கன்னா சம்மன் லைக் ஒரு ஆர்ஆர்மே பெருசா ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ். சந்தீப் சர்மா 4 crore சந்தீப் சர்மா ரிலீஸ் பண்ணுவாங்களா தெரியல, பண்ற டவுட் தான். அந்த மாதிரி மோசமாவும் அவங்க அவர் இல்ல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் மச் அபவுட் ஆர்ஆர். இப்ப பிபிகேஎஸ் பாத்தீங்கன்னா அகைன் தேர் ஆல்சோ வெல் ரவுண்டட் யூனிட்ல. வாட் டு யூ திங்க்? இவங்க நான் இப்ப சில பேர் இல்லன்னு ஆர்ஆர் பஞ்சாப்ல யார் பண்ணுவாங்க? ஏன்னா பஞ்சாப் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி நேஹல் வதேரா அப்புறம் ஷஷாக் சிங்கை பத்தி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஆனா ரீடைன் பண்ணுவாங்கன்னு எனக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா நேஹல் வதேரா வந்து 2 years வந்து இந்த மாதிரி பெருசா எதுவும் நாக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கல நேஹல் வதேரா. அது கடைசியா எம்ஐ தான் அடிச்ச மாதிரி எனக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே ஆகல. சோ நேஹல் வதேரா யோசிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒமார் சாய் கூட திங்க் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆன்சர் வச்சிருக்காங்க. எதுக்கு ஒமார் சாய்? இல்ல பேக்கப் வேணும்ல, பேக்கப் ஆட வைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பட் ஆல்சோ டு க்ளோஸ் ரோஹித் அவங்க தான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 2 பேர் வச்சிருக்காங்களே டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பேக்கப். யஷ் தாக்கூரும் வைஷாக் விஜயகுமாரும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஒமார் சாய்? அவங்க டீம்ல முக்காவாசி பேர் பவுலிங் போட பேட்டிங் ஆடுவாங்க. இப்போ இந்த பாயிண்ட் யோசிச்சு வச்சுக்கேன். இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாயிண்ட். இந்த பாயிண்ட் யோசிச்சு வச்சுக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் இந்த சைக்கிளோடைய லாஸ்ட் மினி ஆக்ஷன் இது, கரெக்டா? சோ நிறைய டீம் வந்து they will be very reluctant to release players. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் ஆப்ஷன்ஸ் இந்த மார்க்கெட் ரொம்ப கம்மி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சிஎஸ்கே வந்து ஒரு ஆண்ட்ரே ரசல், கிளென் மேக்ஸ்வெல் நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு தைரியமா போனாங்க ஆப்ஷனுக்குள்ள. பார்த்தா 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவர் அதர் மேக்ஸ்வெல் பேர் கொடுக்கல, இவர் வந்து ரிட்டையர்டு ஆண்ட்ரே ரசல். ஸோ அந்த மாதிரி மினி ஆக்ஷன்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. பட் வில் வெயிட் அண்ட் சீ. ஒரு 4-5 மாசம் தெரிஞ்சிடும். ஒரு நவம்பர் டைம்ல தெரிஞ்சிடும் யார்கிட்ட ரீடைன் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 monthsக்கான ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஜூன் 6th இருந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, ஃபாலோட் பை 1 days. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் அதுக்கான ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா. தேங்க்யூ guys. Thank you very much. Thank you.